This is my Dinesh Kumar. Let's welcome to the Taa Cinemas. இயக்குனர் பாலா அவர்களோட இயக்கத்துல நம்ம அருண் விஜய் அவர்கள் நடிச்சு வெளியா இருக்கக்கூடிய வடங்கான் திரைப்படத்துடைய விமர்சனம் தான் இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். வடங்கான் திரைப்படம் ஆரம்பத்திலேயே நம்ம சூர்யா அவர்கள் வந்து நடிக்க வேண்டிய ஒரு திரைப்படமா வந்து இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் லுக்கெல்லாம் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. கொஞ்சம் டேஸ் ஷூட்டிங்லாம் வந்து ஆச்சு. ஒரு சில காரணங்களுக்காக அந்த ப்ராஜெக்ட் அப்படியே வந்து டிஸ்மேண்டல் ஆகி அதுக்கப்புறம் பாலா அவர்கள் வந்து அருண் விஜய் அவர்களை வச்சு இந்த படத்தை வந்து பண்ணியிருக்காரு. நாச்சியார், அதுக்கப்புறம் தாரதப்பட்டை, கடைசியா அவரு ஒரு இலவச நேப்பா பண்ணி கொடுத்த வர்மா திரைப்படம், இது எல்லாத்துலயுமே நிறைய கிரிட்டிசிசம் வந்து நம்ம பாலா அவர்கள் வந்து ஃபேஸ் பண்ணியிருந்தாரு. ஸோ இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம், கடந்த காலங்களா நம்ம ரொம்ப ரசிச்சு கொண்டாடின விண்டேஜ் டைரக்டர்ஸ் எல்லாருமே அவங்களோட அந்த எசன்ஸை வந்து கொஞ்சம் கொஞ்சமா இழந்துட்டு வரதை நம்ம வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். அது ஹரி அவர்களா இருக்கட்டும், சங்கர் அவர்களா இருக்கட்டும். ஸோ நிறைய பேர் கிட்ட இருந்து அது நம்ம ரசிச்ச விஷயங்கள் எல்லாமே டைல்யூட் ஆயிட்டு வரதை சமீப காலத்துல வந்து பார்க்குறோம். பாலா அவர்கள் அப்படியெல்லாம் நான் வந்து போயிட மாட்டேன், நான் என்னை அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பேன், நான் கரெக்டான மக்களுக்கு தேவையான கதையை என்னோட பாணியில யார் என்ன சொன்னாலும் நான் கரெக்டா அதை சொல்லிக்கிட்டே இருப்பேன் அப்படின்றத இந்த படத்துல ஒன்ஸ் அகைன் ப்ரூவ் பண்ணியிருக்காரு. பாலா அவர்களோட அந்த கமெண்ட் டு த கிராஃப்ட் இன்னும் அதிகப்படியா உயர்ந்திருக்கு அப்படின்றத அவர் அப்டேட் ஆயிருக்காரு, சூப்பரா அப்டேட் ஆயிருக்காரு. அவரோட பாணி தான் இந்த படம் வந்து அவரோட பாணியெல்லாம் உடைச்சிட்டு புதுசான ஒரு பேட்டர்ன்ல அவரெல்லாம் வந்து போல. அவரோட அக்மார்க், அவரோட டிபிக்கல் அவனியவன்ல எப்படி வந்து பார்த்துப்போம், பிதாமகன்ல எப்படி வந்து பார்த்துப்போம், ஏன் அவரோட முதல் திரைப்படமான சேது படத்துல ஒரு பேட்டர்ன் வந்து இருக்கும். அதாவது எப்படின்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல எல்லாம் ஹீரோயின் சம்பந்தமாவோ இல்ல ஹீரோ சம்பந்தமாவோ காமெடி ஃபுல்லர் சீன்ஸ் எல்லாம் வச்சு வந்து ஃபில் பண்ணிட்டு அந்த கதைக்களத்தை, எந்த லேண்ட்ஸ்கேப்பு, என்ன கதாபாத்திரங்களோட தன்மை அப்படின்றதெல்லாம் நம்ம வந்து செட் பண்ணிட்டு அந்த இன்டர்வல்ல இருந்து நமக்கு அந்த கதையோட எசன்ஸ்குள்ள அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா இழுத்துட்டு போயிட்டு செகண்ட் ஹாஃப் ஃபுல்லா வேற ஒரு ஆக்கிரமிப்பை, வேற ஒரு தாக்கத்தை பாலா அவர்கள் இதுக்கு முன்னாடி அவர் பண்ண எல்லா படங்களையுமே அப்படிதான் வந்து பண்ணியிருப்பாரு. அதே தான் வடங்கான் படத்துலயும் பண்ணியிருக்காரு. பட் இந்த இடத்துல அவரோட கிராஃப்ட் நம்ம கரண்ட் எராக்கு தேவையான அளவுக்கு அப்டேட் ஆயிருக்கு, செம்மையா அப்டேட் பண்ணியிருக்காரு. கன்னியாகுமரியை சுத்தி அந்த லேண்ட்ஸ்கேப்பை மையப்படுத்தி தான் இந்த மொத்த கதைக்களமே வந்து நகருது. கன்னியாகுமரி மாவட்டத்துல தான் ரியல் லொகேஷன்ல தான் ஃபுல்லா போய் வந்து எடுத்திருக்காங்க. அவ்வளவு அழகா காமிச்சிருக்காங்க அந்த ஊரை. அப்பா, அந்த அளவுக்கு அந்த லேண்ட்ஸ்கேப், அந்த டூரிசம் சம்பந்தமான ஏரியாஸ் எல்லாத்தையுமே எந்த ஒரு தமிழ் படத்துலையுமே நான் இவ்வளவு கணக்கச்சிதமா ரெஃப்ளெக்ட் பண்ணி நான் பார்த்ததே இல்லை. அதை சூப்பரா பாலா அவர்கள் முதற்படியா பண்ணதுக்காண்டியே ஒரு மிகப்பெரிய பாராட்டுகள். அருண் விஜய் அவர்களுக்கு இந்த திரைப்படம் குறிப்பா இது அவருக்கு முன்னாடி, இதுக்கு முன்னாடியே ஒரு நல்ல ஒரு ஆக்ஷன் ஹீரோ. அவரு இதுக்கு மிஷன் படம்லாம் ரொம்பவே சூப்பரா வந்து பண்ணியிருப்பாரு. பட் இந்த படம் தான் அவரையே மொத்தமா ரீடிஃபைன் பண்ணி, இல்ல நான் வந்து என்னை இதுக்குள்ள மட்டும் சுருக்கிட முடியாது, என்னால இந்த ஒரு கோணத்திலையும் நடிக்க முடியும் அப்படின்றத ப்ரூவ் பண்ணியிருக்காரு அருண் விஜய் அவர்கள். கண்டிப்பா வடங்கான் திரைப்படம் அவரோட கெரியர்ல ஒரு பாத் பிரேக்கிங்கா வந்து இருக்கும். அவார்டு ஒருத்தியான பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காரு. ஒரு ஹீரோ ஒரு டயலாக் கூட படத்துல வந்து இல்ல, ஸ்டார்ட் டு எண்டு வேற வேற வித்தியாசமான எமோஷன்ஸை வந்து டெலிவர் பண்ணணும், அதுதான் இந்த கதையே. ஆனா இந்த எமோஷன்ஸ் எல்லாத்தையுமே நீங்க ஆக்டிங் மூலமா, உங்களோட பாவனைகள் மூலமா தான் டெலிவர் பண்ணணும். இது மிகப்பெரிய சேலஞ்சு. இதை வந்து நம்ம சியான் விக்ரம் அவர்கள் பிதாமகன் படத்துல வந்து பண்ணியிருப்பாரு. அது எனக்கு தெரிஞ்சு அதுக்கப்புறம் ரொம்பவே கணக்கச்சிதமா ஒரு மெனக்கெடல் வந்து தெரியுது. ஆனா இந்த மெனக்கெடல் வந்து அவர் மெனக்கெட்டு நடிச்சிருந்தாலும் அது சீம்லெஸ்ஸா அந்த கதாபாத்திரத்துக்கு தேவையான மாதிரி, அந்த கதாபாத்திரம் இயல்பா தானே இருக்கும். ஒரு டிஃபெண்டமா இருக்கிற ஒரு கேரக்டர், அந்த கதாபாத்திரத்தை இயல்பா வந்து நீங்க சீம்லெஸ்ஸா போர்ட்ரே பண்ணணும். நீங்க அதுக்கு ஹெவி டோசேஜ் போட்டு நீங்க வந்து நடிச்சிருக்கலாம். ஆனா அது சீம்லெஸ்ஸா நீங்க போர்ட்ரே பண்ணாதான் அது வந்து யதார்த்தமா வந்து இருக்கும். அந்த விஷயத்த அருண் விஜய் அவர்கள் சூப்பரா வந்து பண்ணியிருக்காரு. அதுவும் செகண்ட் ஹாஃப்ல குறிப்பா அவர் நிறைய இடத்துல பிரேக் ஆகி அழுகிற சீன்ல ஆட்டோமேட்டிக்கா நம்மளோட கண்கள்ல தண்ணீர் வந்து வர வச்சிடறாரு. அதுதான் அவரோட நடிப்போட ஒரு சிறந்த விஷயமா நான் வந்து பாக்குறேன். ஸோ பாலா அவர்கள் வழக்கமா அவரோட ஒரு பாணியில தான். ஸோ டிஃபரெண்டமா இருக்கக்கூடிய அருண் விஜய் அவர்களுக்கு ஒரு தங்கச்சி வந்து இருக்காங்க. ஸோ அவங்க அருண் விஜய் அவர்களை லவ் பண்ணக்கூடிய ஒரு கதாபாத்திரமா ரோஹிணி பிரகாஷ் அப்படின்றவங்களை வந்து நம்ம இயக்குனர் பாலா வந்து லான்ச் பண்ணியிருக்காரு. கோடான கோடி நன்றி. செம்ம ஸ்மார்ட்டான ஒரு ஹீரோயின். அவங்க வர சீன் எல்லாம் அவ்வளவு ரசிக்க முடியாது வந்து இருந்துச்சு. அவ்வளவு நக்கலான ஒரு கேரக்டர் தான். எப்படி நம்ம பிதாமகன் படத்துல நம்ம லைலா அவர்களுக்கு ஒரு கேரக்டர் தன்மை வந்து கொடுத்திருப்பாரு பாலா அவர்கள். ஒரு காமெடிக்கும் வந்து யூஸ் பண்ணிட்டு, ஒரு என்டர்டைன்மெண்ட்டுக்கும் வந்து யூஸ் பண்ணிட்டு, அதே மாதிரி கோர் கதைக்குமே வந்து யூஸ் பண்ணியிருப்பாரு. அதே ஒரு விஷயத்தை தான் இந்த படத்துல டெபியூட்டா இருக்கக்கூடிய ரோஹிணி பிரகாஷ் அவங்கள வச்சு பண்ணியிருக்காங்க. செம்ம ஃபைண்டு, அவங்க உண்மையிலேயே செம்ம ஃபைண்டு. எனக்கு தெரிஞ்ச அடுத்து இன்னும் நிறைய படங்கள்ல ஒரு ரவுண்ட் அப் வந்து வருவாங்க அப்படின்றதுல எந்த மாற்று கருத்துமே வந்து
கிடையாது. செம்ம பெர்ஃபார்மன்ஸ். அந்த கேரக்டர் போர்ட்ரே பண்ண விதம், அந்த கேரக்டர் பேசுற வசனங்கள் எல்லாமே செம்ம நையாண்டியா வந்து பாலா அவர்கள் வந்து பண்ணியிருந்தாரு. ஸோ இந்த படத்துல ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த பாலா அவர்கள் வந்து பேசியிருக்காரு. எப்படி நான் கடவுள் திரைப்படத்துல மாற்றுத்திறனாளி சகோதரர்களுக்கோட வழிகளை சொல்லி பாலா அவர்கள் வந்து ஒரு படத்தை வந்து நமக்கு நான் கடவுள் இப்போவே மறக்க முடியாத ஒரு படமா வந்து கொடுத்துருக்காரோ, இந்த படத்துல ஒரு மாற்றுத்திறனாளியாவே ஹீரோவா, மாற்றுத்திறனாளி சகோதரரே வந்து ஹீரோவா வந்து ப்ரொஜெக்ட் பண்ணி அந்த கேரக்டருக்கு ஒரு பெரிய டெப்த் வந்து கொடுத்து, அந்த கேரக்டரோட குடும்ப சூழ்நிலை, அவனோட தன்மை என்ன, அவன் அப்படியெல்லாம் இருந்தாலும் ஒரு கோவம் வந்து படுவான். ஆனா அவன் கோவம் படுற எல்லாமே நியாயமான இடமா வந்து இருக்கும். இதை நமக்கு ஸ்டார்ட் டு த ஃபர்ஸ்ட் சீன்ல இருந்தே கன்வே பண்ணிட்டாரு. முதல் சீன்லயே அந்த கேரக்டரை பத்தியே நமக்கு வந்து புரிய வச்சிட்டாரு. அதோட ஆக்ஷன்ஸ் மூலமாவே நமக்கு வந்து புரிய வச்சிட்டாரு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃபோட பேட்டர்ன் அப்படி தான் வந்திருக்கு. நிறைய விஷயங்கள், நிறைய சம்பவங்கள், இந்த அநியாயங்கள்லாம் வந்து நடக்கிறப்ப அருண் விஜய் அவரோட கதாபாத்திரம் வந்து எமோட் ஆகி வெட்டிச்சு வந்து செதறுது. ஸோ அதுக்கு வந்து ஒரு இல்லை நீ இவ்வளோலாம் கோவப்படக்கூடாது, உன் லைஃபே வந்து போயிடும் அப்படின்ட்டு ஒரு ரூட் வந்து வைக்கிறாங்க. நீ இந்த வேலையில் வந்து அப்படின்ட்டு அங்கே ஒரு மிகப்பெரிய சம்பவம் வந்து நடக்குது. அதனால அவர் வந்து பர்ஸ்ட் அவுட் ஆகுறாரு. செகண்ட் ஆஃப் இவர் பர்ஸ்ட் அவுட் ஆனதுக்கான கான்சிக்வன்சஸ் அருண் விஜயே ஃபேஸ் பண்ண ரெடியா இருக்காரு. அவர் வந்து அதை மறைக்கலாம் இல்லை. நான் ஒன்றும் என்ன நினைப்போம், நம்ம எல்லாருமே டிபிக்கலா படம் பார்க்குற எல்லாருமே என்ன நினைப்போம், ஓகே இதுக்கப்புறம் அருண் விஜய் எப்படி இந்த விஷயங்கள்லாம் வந்து தப்பிப்பாரு அப்படின்றத கதையா இருக்கும் அப்படின்னு நம்ம வந்து நினைச்சா, அவரே போய் வந்து அட்மிட் ஆயிடுறாரு. பட் அதை சுத்தி வேற ஒரு எமோஷனல் ஆர்க்க, ஒரு பாண்டிங்க பாலா அவர்கள் சூப்பராக நமக்கு வந்து கடத்தியிருக்காரு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து அவர் இந்த பிதாமகன், அதுக்கப்புறம் சேது படத்திலே ஒரே மாதிரி இந்த ஃபில்லர்ஸ்க்கான காமெடி, நம்மளை என்டர்டெயின் பண்ணக்கூடிய விஷயங்கள், அந்த செட்டிங்கை மொத்தமாக என்னென்ன கதாபாத்திரங்கள் எல்லாத்தையுமே நமக்கு வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டு செகண்ட் ஹாஃப்ல தான் பாலா அவர்கள் அவர் சொல்லக்கூடிய அந்த தாக்கம் நிறைந்த கதைகளை நமக்கு வந்து சொல்ல வந்து ஆரம்பிக்கிறாரு. இந்த படத்தோட முக்கியமான யூஎஸ்பியே அருண் விஜய், அதுக்கப்புறம் அந்த தங்கச்சி கதாபாத்திரம் நடிச்சிருக்கவங்களோட அந்த கெமிஸ்ட்ரி தான். அவங்க ரெண்டு பேர், அந்த ரெண்டு கதாபாத்திரங்களுக்குள்ள இருக்கக்கூடிய பாண்டிங், அந்த எமோஷனல் டைமென்ஷனை ஆடியன்ஸ்க்குள்ள வந்து கடத்துறது தான் அந்த மொத்த படமே. அதுக்குள்ள ஒரு முக்கியமான சப்ஜெக்டா பாலா அவர்கள் வந்து பேசியிருக்காரு. ரொம்பவே பிரில்லியண்டான கேஸ்டிங் சாய்ஸ். அந்த தங்கச்சியா நடிச்சவங்க செம்மையான ஒரு கேஸ்டிங் சாய்ஸ். ஆக்சுவலா இந்த கதாபாத்திரத்துல தான் நம்ம மமிதா பைஜு அவர்கள் முன்னாடி நடிக்க வேண்டியதா வந்து இருந்தது. இது இப்பவும் பொருத்தி பார்க்க வந்து முடிஞ்சது. அவங்க பண்ணியிருந்தாலுமே சூப்பரா வந்து பண்ணியிருக்கும். பட் இவங்களுமே அவங்க நேம் என்னன்னு வந்து தெரில. நான் டைட்டில் இதுல வந்து அதை வந்து இன்க்ளூட் பண்றேன், டெக்ஸ்ட்ல வந்து இன்க்ளூட் பண்றேன். செம்மையான ஒரு பெர்ஃபார்மன்ஸ். அவங்களுமே தமிழ் சினிமாவில் இன்னுமே நிறைய கதாபாத்திரங்கள் சூப்பராக வந்து பண்ணுவாங்க அப்படின்றது நல்லாவே வந்து தெரியுது. அவங்க இந்த ரெண்டு கதாபாத்திரத்துக்குள்ள இருக்கக்கூடிய இந்த எமோஷனல் ஆர்க் வந்து இருக்கு இல்லையா, இது நிறைய சீன்ஸ்ல செகண்ட் ஹாஃப்ல வந்து டிராவல் ஆகும். செகண்ட் ஹாஃபே இந்த கதாபாத்திரத்துக்குள்ள இருக்கக்கூடிய அந்த எமோஷனல் முரண்கள் தான் நமக்கு பாலா அவர்கள் சொல்ல வேண்டிய கதையாவே முக்கியமா வந்து வச்சிருக்காரு. அதுக்கப்புறம் அவர் பேச வேண்டிய ஒரு முக்கியமான பிரச்சனையை நம்ம வந்து பெருசா பெண்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய ஒரு அநீதியை தான் வந்து பேசியிருக்காரு. பட் அதையுமே வேற ஒரு கோணத்துல இன்னும் ஒரு டெப்தோட ஒரு மாற்றுத்திறனாளி சகோதரர் அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து நமக்கு வந்து நரேட் பண்ணியிருக்காரு பாலா அவர்கள். ஸோ இது வந்து இன்னும் புதுசான கதை, நம்ம வந்து பார்க்காத கதைக்களம் இதெல்லாம் வந்து கிடையவே கிடையாது. நம்ம பார்த்த கதைக்களம் தான். ஆனா இதை நமக்கு ரொம்பவே வலியோடையும் இதோட தாக்கத்தை இந்த ஃபிலிம் மேக்கிங் மூலமா, அந்த கிராஃப்ட் மூலமா நமக்கு செம்மையா வந்து கடத்தியிருக்காரு. உண்மையிலேயே இது இப்போ எல்லாருமே உணரக்கூடிய ஒரு விஷயம். எல்லாருமே வந்து இந்த பிரச்சனைகளை எல்லாருமே நம்ம சமூகத்தில் வந்து அனுபவிச்சுட்டு தான் வந்து இருக்கோம். ஆனா இந்த மாற்றுத்திறனாளி சகோதரர்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல நம்ம அதை பார்த்துருக்கவே மாட்டோம். இதை அவங்களோட கண்ணோட்டம் மூலமா நமக்கு பாலா அவர்கள் காமிச்சதுக்கே ஒரு மிகப்பெரிய அப்ளாஸ் அவர்களுக்கு வந்து கொடுக்கலாம். அண்ட் படத்தோட இன்னும் ஒரு சில பாசிட்டிவ்ஸ், நிறைய சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸ் வந்து வரவாங்க. வில்லன் கதாபாத்திரத்துல வந்து இருந்தாலும் வில்லன் கதாபாத்திரத்தை வேற மாதிரி வந்து பாலா அவர்கள் வந்து சித்தரிச்சிருக்காரு. எப்பவுமே பாலா அவர்களே இதுக்கு முன்னாடி அவருடைய திரைப்படங்கள்ல வில்லன் கதாபாத்திரங்களுக்கு நிறைய சீன்ஸ் வச்சு அவங்களோட டெப்த், அவன் பாருங்க எவ்வளவு கொடூரமானவனா இருக்கான் அப்படின்றதெல்லாம் வந்து சொல்லி நமக்கு நிறைய சீன்லாம் வைப்பாங்க. பொதுவாகவே எல்லா படங்கள்லயும் வில்லனை வந்து ரிஜிஸ்டர் பண்றதுக்கு அதிகப்படியான சீன் வந்து தேவைப்படும். பட் ஸ்மார்ட்டான ரைட்டிங் மூலமா இதோட தாக்கத்தை நமக்கு அந்த வில்லன்ஸ் எல்லாம் இன்ட்ரோடியூஸ் ஆகிற முதல் சீன்லேயே வந்து கடத்திடுறாரு. அங்கேயே இவனுங்களை வந்து அடிக்கணும்டா அப்படின்ற ஒரு வெறி ஆடியன்ஸ்க்கு அங்கேயே வந்து கடத்தப்படுறதுனால தேவையில்லாம அந்த இடத்துல வந்து டைம் வந்து வேஸ்ட் பண்ணல. அதே சமயம் அந்த கதாபாத்திரத்தோட கேஸ்டிங் சாய்ஸ்ல இருந்து, அவங்களோட லுக்கில் இருந்து, அந்த கதாபாத்திரத்துக்கு கண்டிப்பா இந்த ஜஸ்டிஸ் தான் நடக்கணும் அப்படின்ற மாதிரி பாலா அவர்கள் ஒரு ஜஸ்டிஸ் வந்து கொடுத்திருக்காரு இந்த படத்துல. இது வந்து ரியல் லைஃப்ல வந்து எந்த அளவுக்கு நம்ம அப்ளிகேபிள் ஆகணும்னு தெரியாது. பட் நம்ம படமா கமர்ஷியல் படம் எல்லாத்துலயுமே நம்ம எதாவது வந்து பாக்குறோம். கமர்ஷியல் படத்துல தப்பு பண்ற எல்லா கைவர்களையும் கட்டி ஏறி தொங்க விடணும் அப்படின்றதான நமக்கு வந்து ஒரு தீர்வா வந்து தோணும். ரியலா தான் நடக்காது. படத்துல அதை வந்து நம்ம ஃபிக்ஷனலா பண்ண முடியும் இல்லையா? அதை பாலா அவர்கள் இந்த படத்துல ஒரு செம்மையான தீர்ப்பா வந்து
கொடுத்துருக்காரு. ஸோ இது மட்டும் இல்லாமல் இந்த ஃபாதர் கதாபாத்திரத்தில் நடிச்சவர் அந்த சிவாஜி அவர்களோட தோற்றத்திலே வந்திருப்பார். அதை வச்சு ஒரு கால் பேக் காமெடி எல்லாம் வந்து வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் நிறைய சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸ், ரோஹிணி பிரகாஷ் அவங்களோட வீட்டில் அவங்க அப்பா அம்மா, இந்த சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸ் எல்லாமே ரொம்பவே லிமிட்டடான ஒரு கதாபாத்திரங்களை சுற்றி தான் அந்த கதை வந்து நகருது. ஆனால் இருந்தாலுமே எல்லா கதாபாத்திரங்களுமே இந்த படம் வந்து முடிகிறப்ப நம்ம மனசுல ரெஜிஸ்டர் ஆகிற அளவுக்கு பாலா அவர்கள் சூப்பராக இந்த மொத்த படத்தையுமே வந்து கையாண்டிருக்காரு. உண்மையிலே அடுத்த ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவ், ஆக்ஷன் சீக்வன்சஸ் செம்ம இன்டென்ஸா வந்து எடுத்திருக்காரு. அருண் விஜய் அவர்கள் முதல் ஃபைட் சீன்ல ஃபர்ஸ்ட் அடி ஆரம்பிச்சதுலேயே அந்த இன்டென்ஸ் வந்து நமக்கு பயங்கரமா வந்து தெரியுது. செம்ம கோரியோகிராஃபி, ஆக்ஷன் காட்சிகள் செம்மையா கோரியோகிராஃப் வந்து பண்ணியிருக்காங்க. ஸ்டில் இது வந்து பயங்கர ராவா தான் வந்து எடுத்திருக்காங்க. அந்த அடியோட இன்டென்சிட்டி சவுண்டோடையும் அந்த விஷுவல் கிராஃபிக்கோடையும் நமக்கு பயங்கரமா வந்து ஃபீல் பண்ண வந்து முடியுது. பட் இதோட உழைப்பு வந்து ரொம்பவே வந்து பெருசு. அதையும் சீம்லெஸ்ஸாக வந்து நமக்கு வந்து கடத்தணும். ஒரு சாதாரண ஒரு ஆள் வந்து சண்டை போடுறான், ஆனால் அது வந்து இன்டென்சிட்டியாக அந்த ஃபைட் சீக்வன்ஸ் வந்து இருக்கு. இதையும் சூப்பராக வந்து கோரியோகிராஃப் பண்ணி வந்து எடுத்திருக்காங்க. இசை நம்ம ஜிவி பிரகாஷ்குமார், அதுவும் அந்த அருண் விஜய் அந்த எலிவேஷன் ஆகிற அந்த அடிக்க போகிற சீன்லலாம் ஒரு ட்ரம் எல்லாம் வச்சு சைடில் ஒன்று போடுவார். செம்ம வைப் வந்து பண்ணிட்டாரு. இதே மாதிரி செகண்ட் ஹாஃப்ல நிறைய எமோஷனல் காட்சிகளில் அந்த அந்த இசையை தான் நம்ம வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணி நிறைய இடத்துல அழுக வைக்கிறதுக்கு ஒரு சைடு வந்து அந்த அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் வந்து காரணமாக வந்து இருந்தாலும், ஜிவி பிரகாஷ் அவரோட பின்னணி இசை அப்படியே பேக்ரவுண்ட்லேயே இருந்து நம்மளை வந்து அப்படியே ஒரு தூக்கி வந்து கண்ணில் வந்து தண்ணி வர வந்து வச்சிருது. ஸோ இதை எல்லா கிராஃப்டையுமே பாலா அவர்கள் சூப்பராக வந்து கையாண்டதே ஒரு மிகப்பெரிய விஷயமா வந்து இருக்கு. மிஷ்கின் அவர்கள் ஒரு முக்கியமான ஒரு கதாபாத்திரம் வந்து பண்ணியிருக்காரு. லிமிட்டடான ஸ்கிரீன் ஸ்பேஸ் தான், ஆனால் மிரட்டிட்டாரு. ஒரு ஜட்ஜா ஒரு கதாபாத்திரம் பண்ணியிருக்காரு. செம்மையான ஒரு பெர்ஃபார்மன்ஸ். முதல் சீனே அவர் எப்படிப்பட்டவரா இருக்காரு அப்படின்ட்டு மிஷ்கின் அவர்களை ரெஜிஸ்டர் பண்றதுக்கே ஒரு சீன் வந்துருக்கும். அந்த சீன்லேயே அந்த கதாபாத்திரம் வந்து சூப்பராக வந்து கிளிக் ஆயிடுச்சு. சமுத்திரக்கனி அவர்கள் சின்னதாக கதாபாத்திரம் வந்து வந்திருந்தாலும் அவரும் வந்து அவரோட வேலையை சூப்பராக வந்து பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் அந்த டாக்டர் கதாபாத்திரம், நிறைய அசைலம் மாதிரியான ஒரு இடத்த வந்து காட்டுறாங்க. இந்த மாதிரி எல்லாத்தையுமே நோட்டிசபிளா பாலா அவர்கள் சூப்பராக வந்து பண்ணியிருக்காரு. ஸோ கம்மிங் பேக் டு த நெகட்டிவ்ஸ், என்ன இந்த படத்துல பிரச்சனை அப்படின்ட்டு நான் மேஜரா வந்து பாக்குறேன் அப்படின்னா, இந்த படத்தை இப்படித்தான் முடிச்சிருக்கணுமா? இந்த படத்துக்கு ஒரு எண்டிங் வந்து வச்சிருக்காரு பாலா அவர்கள். அந்த எண்டிங்னால தான் இந்த படம் நம்மளுக்கு பெரிய ஒரு தாக்கத்தை வந்து கொடுக்குது. ஆனா இதை இப்படித்தான் முடிச்சிருக்கணுமா? வேற வழியே வந்து இல்லையா? ஏன் எல்லாருமே வந்து டிப்ரெஸ் ஆகி ஒரு இருக்கிற மனசோடையே தான் போகணுமா அப்படின்ற ஒரு யோசனையை பாலா அவர்கள் வந்து நமக்கு வந்து யோசிக்க வைக்கிறாரு. பாலா அவர்கள் இப்போ ரீசெண்டாக ஒரு 2-3 இன்டர்வியூல சொன்ன விஷயம் தான் இது. நான் இதை இப்படி முடிச்சா தான் அது உங்களுக்கு ஆடியன்ஸ்க்கு தாக்கமாக வந்திருக்கும், அதனால தான் நான் என்னோட முந்தைய படங்களையே நான் இந்த மாதிரி முடிச்சிருக்கேன் அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்தாரு. அதையும் இங்கே வந்து அப்ளை பண்ணி பார்த்தா ஓகே, அப்போதான் ஆடியன்ஸ்க்கு வந்து தாக்கம் இருக்கும், அதனால நான் இந்த படத்தை இப்படி முடிக்கிறேன் அப்படின்ற மாதிரி பாலா அவர்கள் முடிச்ச மாதிரி தான் வந்து இருந்துச்சு. ஸ்டில் அந்த தாக்கம் எனக்கு வந்து பயங்கரமாகவே வந்து இருந்தது. என்ன நடக்கக்கூடாதுன்னு நினச்சோமோ அதுதான் வந்து நடந்து வந்து முடிஞ்சுது. பட் இருந்தாலும் வேற மாதிரியான ஒரு கன்வின்சிங்கான எண்ட் வந்து கொடுத்துருக்கலாம். அதே மாதிரி இருக்கிற சட்டத்திட்டங்கள் எல்லாத்துலேயுமே இருந்து கடைசியில் ஹீரோ தப்பிக்கிற மாதிரி இந்த படத்தை வந்து முடிச்சிருக்காங்க. ஒன்ஸ் அது நியாயம் அடிப்படையில் நமக்கு அது ஜஸ்டிஸாக கரெக்டு தான், அந்த கதாபாத்திரத்துக்கு நடக்கக்கூடாது, அது கரெக்டு தான். ஆனால் படமாக பார்க்குறப்போ ஓகேன்னு ரியல் லைஃப்லலாம் இது ஒரு சினிமாட்டிக் லிபர்ட்டி தான். எப்படி கேம் சேஞ்சர் படத்தில் நிறைய சினிமாட்டிக் லிபர்ட்டி சங்கரை வந்து எடுத்திருக்காரோ, அதில் ஒரு சின்ன ஒரு 1/2% சினிமாட்டிக் லிபர்ட்டியை பாலா அவர்கள் இந்த கதையில் வந்து எடுத்திருக்காரு. எனக்கு இந்த 2 உறுத்தல்கள் மட்டும்தான் இந்த படத்தில் ரொம்பவே வந்து உறுத்திட்டு வந்து இருந்துச்சு. மற்றபடி ரொம்பவே எமோஷனலாகவும் என்ஜாயபும் பண்ண வச்சிருக்காரு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக அந்த ரோஹிணி பிரகாஷ் அவரோட கதாபாத்திரம் மூலமாக நிறைய சீன்ஸை வச்சு, அதுவும் அந்த சைனீஸ் கதாபாத்திரம் ஒரு கெட்டப்பில் வராங்க, செம்மையாக வந்து பண்ணியிருந்தாங்க அவங்க. ஸோ அந்த கதாபாத்திரம் மூலமாக அருண் விஜய் கேரக்டர் ரெஜிஸ்டர் பண்ணி அவங்களோட அண்ணன் தங்கச்சி சீன்ஸை வச்சதெல்லாம் சூப்பராக நம்மளை வந்து என்டர்டெயின் பண்ணிட்டு, செகண்ட் ஹாஃப்ல பாலா அவர்களோட பாணியில் அந்த தாக்கம் நிறைஞ்ச ஸ்டோரி டைம் மூலமாக நமக்கு அவர் சொல்ல வேண்டிய அந்த கதையோட வீரியத்தை நமக்குள்ள வந்து கனக்கச்சிதமாக வந்து கடத்தியிருக்காரு. ஸோ ரொம்பவே இந்த நான் சொன்ன மாதிரி இந்த கிளைமேக்ஸில் இருக்கக்கூடிய 2 மினிமல் கம்ப்ளைண்ட்ஸ் தான் நான் பர்சனலாக வந்து ஃபீல் பண்ணது. மற்றபடி பாலா அவர்கள் இந்த உலகத்துக்கு நான் ஒன்றும் டொக்கு இல்லை, நான் இன்னுமே ஸ்டில் எனக்கு கிராஃப்ட் தெரியும், நான் படம் பண்ணுவேன், நான் மக்களுக்கு சொல்ல வேண்டிய கதையை என்னோட பாணியிலேயே உங்களுக்கும் பிடிக்கிற மாதிரி சொல்லுவேன் அப்படின்றத ஒன் செகண்ட் ப்ரூவ் பண்ணிட்டாரு. அருண் விஜய் அவர்களுக்கு அவார்டுகள் குவிய போது கண்டிப்பாக ஷுவர் ஷாட். இது அவரோட லைஃபையே வேற மாதிரி வந்து இந்த படம் கண்டிப்பாக வந்து பெர்ஃபார்மன்ஸ் அடிப்படையில் வந்து மாற்றும். ஸோ ரொம்ப நல்ல ஒரு திரைப்படம். ஸோ ஃபேமிலி எந்த அளவுக்கு இந்த படத்துக்கு வந்து செட் ஆகும் அப்படின்னு வந்து தெரில. ஃபேமிலி வந்து ரசிப்போம், அதாவது ஃபேமிலி பார்க்குற ஆடியன்ஸ் எல்லாருமே வந்து ரசிப்போம். பட் குழந்தைங்கள்லாம் கூட்டு போய் வந்து உட்காந்து பார்க்குற மாதிரியான படமாக இது வந்து எனக்கு வந்து தெரியல. ஏன்னா நிறைய ரத்தம் தெரிக்கிற மாதிரி ரொம்பவே கொடூரமான காட்சிகள் சித்தரிப்புகள்லாம் அந்த படத்தில் வந்து இருக்குது. ஸோ அதை மட்டும் மைண்டில் வந்து வச்சுக்கோங்க. ஸோ மற்றபடி வணங்கான் கண்டிப்பாக சூர்யா அவர்கள் பண்ணியிருந்தா இது இன்னொரு ஒரு ஜெய்பீமாவே முதல் காட்சியிலேருந்தே பேசுபொருளாக வந்து ஆயிருக்கும். இன்றைக்குமே இந்த வணங்கானும் பேசுபொருள் ஆகுது, அது கொஞ்சம் கொஞ்சமாக ஆகுது.
நேத்துக்கும் இன்னைக்கும் நிறைய ஆடியன்ஸ் வந்து படம் பார்க்க நிறைய பேர் உள்ள வந்து போயிருக்காங்க. பட் இது சூர்யா அவர்கள் நடிச்சிருந்தாருன்னா இது இன்னொரு ஜெய்பீமா முதல் காட்சியிலே வந்து ஆயிருக்கும். பட் ஸ்டில் இது அருண் விஜய் அவர்களுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய ஒரு பொக்கிஷம். கண்டிப்பா இந்த படத்துக்கான அந்த ஒரு அப்ளாஸை இது கண்டிப்பா அடையும் அப்படின்றதுல மாற்று கருத்தே இல்லை.